Morning, Aiden. ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இன்றைக்கு ஒரு விசேஷித்த தினமாக இருக்கிறது. ஒன்று தாய்மார்கள் தினம். இரண்டாவது தாய்மார்கள் ஈன்ற பிள்ளைகளின் பிரதிஷ்டை தினம். ஆகினால் இந்த நல்ல நாளிலே நாங்கள் தேவனை ஆராதிக்கும்படியாக நாங்கள் வந்திருக்கிறோம். கர்த்தர் இங்கே இருக்கக்கூடிய எல்லோரும் பிள்ளைகளை பெற்றிருக்கிறோம், வீர பிள்ளைகளை கண்டிருக்கிறோம், வளர்த்து கொண்டிருக்கிறோம், இன்னும் பிள்ளைகளை பெற ஆயத்தமாக இருக்கிறோம். So we can see that today we have mothers who have had children, who have lost their children, and who are also in preparation of carrying their children. ஆகினாலே விசேஷமாக பிள்ளைகளின் பிரதிஷ்டையை குறித்த ஒரு சிறிய செய்தியை இந்த நாளிலே நான் தியானிக்கும்படியாக நாங்கள் வந்திருக்கிறோம். So today I would like to meditate upon specifically about dedication. முதலாவதாக நாங்கள் ஒரு கேள்வியை கேட்போம். If we ask this question first, பிரதிஷ்டை என்று சொன்னால், அதாவது பிள்ளைகளின் பிரதிஷ்டை என்று சொன்னால் என்ன? What does it mean to dedicate a child? அதாவது பிள்ளைகள் பிறந்தவுடனே கர்த்தருடைய ஆலயத்திலே கொண்டு வந்து ஆசாரியர் மூலமாக தண்ணீரை தெளித்து அப்படி ஆசீர்வதிக்கிறது தான் பிரதிஷ்டையா அல்லது வித்தியாசமா இருக்கிறதா? It's a dedication where you bring a child to church and the minister would sprinkle water on them and bless them. நாம் பிரதிஷ்டை என்று சொல்லி பிள்ளைகளை கொண்டு வந்து கர்த்தருடைய ஆலயத்திலே பிள்ளைகளுக்கு நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். So we dedicate the child and we bless the child. விசேஷமாக நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் பிரதிஷ்டை என்று சொல்லுவது, But if you look specifically what dedication actually is, கர்த்தரால் பெற்ற கனியை நாங்கள் கர்த்தருடைய சமூகத்திலே கொண்டு வந்து கர்த்தருக்கென்று அர்ப்பணிப்பது. It is to, when you receive the child from God, we give it back to God and we bless the child and we dedicate the child to God. அதாவது வேத வசனம் இப்படியாக சொல்லுகிறது. The word of God says like this. இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். Because we can see that children are heritage from God. அந்த கற்பத்தின் கனிகளை நாங்கள் கர்த்தரிடத்திலே பெற்று மீண்டுமாக தேவனுடைய சமூகத்திலே கொண்டு வந்து தேவ சபையோருக்கு முன்பதாக கர்த்தருடைய சமூகத்திலே நாங்கள் அவருக்கென்று அர்ப்பணிப்பது. Because a child, when we dedicate it to God, we receive it from God, so it's only right to bring the child to church in front of the members of church and declare that we are going to dedicate the child and it's going to be the child of God. கர்த்தருடைய வேதத்திலே நாங்கள் தியானிக்கிறோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கூட பிறந்த பின்பாடு தேவனுடைய ஆலயத்திலே கொண்டு வந்து கர்த்தருக்கென்று அவர்கள் பிரதிஷ்டை செய்ததை நாங்கள் பார்க்கிறோம். Because in the same way we can see that even Jesus Christ, when he was born, he was brought back to the church and he was dedicated back to God. தேவனுடைய சமூகத்திலே நாங்கள் பிரதிஷ்டை செய்வது என்பது ஏதோ எங்களுடைய ஒரு பெருமைக்காக அல்ல. Because dedicating a child is not for our own prestige, or கர்த்தருடைய சமூகத்திலே கர்த்தருக்கு பயப்படுவதை நாங்கள் காண்பிக்கிறோம். Because firstly we see that we have a fear of God. கர்த்தர் கொடுத்தார், அதே கனியை நாங்கள் கர்த்தருக்கென்று அர்ப்பணிக்கிறோம், பிரதிஷ்டை பண்ணுகிறோம். Because we got this blessing from God, so we're giving it back to God. கர்த்தருக்கு நாங்கள் பயப்படுவது, அடுத்ததாக கர்த்தரின் மேல் நாங்கள் அன்பாயிருப்பது. Not only having the fear of God, but it's also because we love God. பார்க்கிறோம், ஆபிரகாம் தன்னுடைய மகனாகிய ஈசாக்கை தேவன் சொன்ன சொல்லின்படி பலிபீடத்திலே வைப்பதற்கு அவர் எள்ளளவும் தயங்கவில்லை. We can see that when Abraham had to face a situation where he had to sacrifice his own child to God, he did not stumble. He listened to God and he was prepared to sacrifice his child. காரணம், அவர் கர்த்தர் மேல் வைத்த அன்பு, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற கீழ்ப்படிவு.
இவை மூன்றையும் அங்கே காண்பிக்கிறார். The reason being, firstly, he had a fear of God, and secondly, he loved God, but he also was humble enough to listen and obey what God wanted him to do. எங்களுடைய வேதத்திலே அன்னாளை பார்க்கிறோம். அன்னாள் தன்னுடைய ஒரே மகனான சாமுவேல் கிடைத்தவுடனே கர்த்தருடைய ஆலயத்திலே கொண்டு போய் கர்த்தருடைய ஆலயத்திலே விட்டு கர்த்தருக்கென்று பொருத்தனை பண்ணி கொடுத்து விட்டு திரும்புகிறார். And we can see, for example, if we look at Hannah's life, when she received her child Samuel, she dedicated the child back to God because she received the child from God. இப்படியெல்லாம் நாங்கள் பார்க்கிற பொழுது When we look at all these things, தேவனுக்கென்று தேவனிடத்திலே பெற்றதை நாங்கள் முழுமையாக அர்ப்பணிப்பதே பிரதிஷ்டை. so when you fully dedicate your child to God, that is called dedication. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை முதல் வாசிப்போம். சங்கீதம் 112வது சங்கீதத்தை நாங்கள் வாசிப்போம். First, I would like to read from Psalms. 112 முதல் 2 வசனங்களையும் நாங்கள் வாசிப்போம். So I'm going to read from Psalms 112, the first 2 verses. அங்கே கர்த்தருடைய வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது. The word of God says like this. அல்லேலூயா, கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். It says, praise the Lord, blessed is the man who fears the Lord, who delights greatly in his commandments. அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும், செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். His descendants will be mighty on earth, the generation of the upright will be in his house. எதுக்கு நாங்கள் அல்லேலூயா சொல்லுகிறோம்? Why do we say hallelujah? கர்த்தருக்கு பயப்படுவதனாலே நாங்கள் அல்லேலூயா சொல்லுகிறோம். It is because we fear the Lord. அவருடைய கட்டளைகளின்படி வாழுகிற மனுஷன், பிரியமாயிருக்கிற மனுஷன், அந்த மனுஷன் இந்த பூமியிலே செம்மையாக ஆசீர்வதிக்கப்படுகிறான். And the blessed is the man who fears the Lord, who delights greatly in his commandments. ஆகினால அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Therefore, my dearly beloved children of God, ஆண்டவராகிய தேவன் நம்மை இந்த பூமியிலே சிருஷ்டிக்கிற பொழுது, when God created us in this earth, அவர், நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோம், அவர் எல்லாவற்றையும் படைக்கிற பொழுது பலுகி பெருகும்படியாக எல்லாவற்றையும் வார்த்தையினாலே படைத்தார். we can see that God created heaven and earth with his word of mouth, and he said to multiply and to fill this earth. ஆனால் மனுஷனை மட்டும் படைக்கிற பொழுது அந்த மனுஷனை ஒரே ஒரு தனி மனுஷனாக படைத்தார். But only when he created the human being, he created him as one. ஏன் ஆண்டவரிடத்திலே தேவையான அளவு வல்லமை இல்லையா? Why do you think God has not got the power to create every human, like all the humans at the same time? அவரிடத்திலே ஆவி பூரணமாய் இருந்தது. He had enough spirit, enough power to do so. ஆனாலும் தேவன் விரும்பியது ஒரே ஒரு காரியம். But God just wanted one thing. இந்த பூமியிலே தான் படைத்த மனுஷன் தெய்வ பக்தியுள்ள ஒரு சந்ததியாக வளர வேண்டும் என்பதை தேவன் விரும்பினார். But he wanted his people to live as godly people, as righteous people. இன்றைக்கும் தேவன் அதைத்தான் விரும்புகிறார். And that is what God wants today as well. இன்றைக்கு உலகத்திலே எத்தனையோ மக்கள், எத்தனையோ குழந்தைகள் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள், வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். You can see many families, many couples are having children and they are raising their children. ஆனால் அத்தனை பிள்ளைகளும் தெய்வ பக்தியுள்ள சந்ததியாய் வளர்கிறதா என்பதுதான் கேள்வி. But the question is, are they all growing up to be righteous people and holy people? இன்றைக்கு தெய்வ பக்தியுள்ள சந்ததியா இருந்தால் நாங்கள் இன்றைக்கு நடக்கக்கூடிய இந்த போர் ஒன்றையும் நாங்கள் பார்க்க மாட்டோம். If we were obeying the word of God, and if we were righteous people, then we would not be seeing these wars. ஏனென்றால் தேவ பயம் இல்லை. Because they don't have the fear of God. தேவ பயம் இருக்கிற மனுஷன் இப்படியான காரியங்களை செய்ய மாட்டான். Because the one who has the fear of God, they will not do such things. எனவேதான் கர்த்தர் இன்றைக்கு கூட நம்முடைய மத்தியிலே சொல்லுற காரியம், பிள்ளைகளை நீங்கள் ஒரு பக்தியுள்ள தெய்வ பக்தியுள்ள சந்ததியாக இந்த பூமியிலே நீங்கள் வளர்த்தெடுங்க. That's why God said to raise your children with the fear of God. அப்படி நாங்கள் வளர்க்க வேண்டும் என்பதைத்தான் தேவன் நமக்கு விரும்பி இந்த நாளை நமக்கு தந்திருக்கிறார். And that's what God wants us to do, and that's why He has given us this day today. ஒரு வசனத்தை நாங்கள் வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசி 54:13வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம். I would like to now read another verse from Isaiah chapter 54. இங்கே கர்த்தருடைய வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது. And the word of God says like this. உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாய் இருக்கும் என்று வேதம் சொல்கிறது. 13 ஏசாயா 54. Verse 13 says, all your children shall be taught by the Lord, and great shall be the peace of your children. உன்னுடைய பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். It
It says, all your children shall be taught by the Lord. அது மட்டுமல்ல உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். And great shall be the peace of your children. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, My dearly beloved children of God. தேவன் இன்றைக்கு நம்மிடத்திலே பிள்ளைகளை கொடுத்து பிள்ளைகளை ஆசீர்வதித்திருக்கிறார். So God has given us His children. He has blessed us with His children. ஆனால் அதே தேவன் சொல்லுகிறார், உன்னுடைய பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. But the same God says, all your children shall be taught by the Lord. அப்ப பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்படுவது எங்கே, எப்படி போதிக்கப்படுவார்கள்? So where and how will they be taught by the Lord? நான் ஒருவரையும் குறை சொல்லவில்லை. I am not trying to find any thing that you guys are lacking. இந்த இடத்திலே தேவனங்கள் மத்தியிலே எழுந்து நின்று நான் உங்களுக்கு கொடுத்த பிள்ளைகள் பேர பிள்ளைகள் எல்லாம் எங்கே என்று கேட்டால் நாங்கள் என்ன பதில் சொல்லுவோம்? What would you answer to God if He asked you, where are your children, where are your grandchildren? இன்றைக்கு பெற்றோர்களாகிய நாங்கள் தேவனிடத்திலே அன்பு கூர்ந்து கர்த்தருடைய ஆலயத்திலே வந்து கர்த்தருடைய போதகத்தை கேட்பது போல், Just like we are in this church here today and we are listening to the word of God, எங்களுடைய பிள்ளைகள் எங்களுடைய பேர பிள்ளைகளை நாங்கள் கொண்டு வந்து இருத்தி அவர்களும் கர்த்தரால் போதிக்கப்பட வேண்டும் என்பதை நாங்கள் விரும்ப வேண்டும். in the same way we also have to have the desire that our children and our grandchildren should come here in the church as well and to listen to the word of God. அதை நாங்கள் செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். And that is what our God desires us to do. எனவேதான் கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுடைய பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். That's what the word of God says, that all your children shall be taught by the Lord. கர்த்தரால் எங்கே போதிக்கப்படுவார்கள்? And where shall they be taught? நாங்கள் வீட்டிலே கர்த்தருடைய சமூகத்திலே நாங்கள் கூடி கர்த்தரை ஆராதிக்கிற பொழுது பிள்ளைகள் அங்கே போதிக்கப்படுகிறார்கள். The children are taught at home when we are gathering together and praising God and talking about the word of God. கர்த்தருடைய ஆலயத்திலே கூடி வந்து கர்த்தரை ஆராதிக்கிற பொழுது அங்கே கர்த்தருடைய பிள்ளைகள் போதிக்கப்படுகிறார்கள். And when we come together in church, that's where they're being taught about the Lord as well. இன்றைக்கு உலகத்திலே இருக்கக்கூடிய எத்தனையோ காரியங்களை நாங்கள் பிள்ளைகளுக்கு போதிக்க விரும்புகிறோம். There are so many things that we want to teach our children. ஆனால் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாய் இருப்பதற்கு தேவன் சொல்லுகிற ஒரே ஒரு ஆலோசனை, உன்னுடைய பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்க வேண்டும். In order for the peace to be great for your children, the Lord says that all your children shall be taught by the Lord. இன்றைக்கு யுத்தங்களின் செய்திகளை கேட்டு ஜனங்கள் சமாதானம் இல்லாமல் வேதனை அடைகிறதை நாங்கள் பார்க்கிறோம். You can see that due to the war, all the people they are feeling very scared. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாங்கள் தேவ சமாதானத்தினால் நிறைந்திருக்கிறோம். But we as children of God, we are filled by the peace of God. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, Because the word of God says, உங்களுடைய இருதயம் கலங்காதிருப்பதாக, so that your heart might not tremble. நீங்கள் என்னிடத்திலும் விசுவாசமாய் இருங்கள், பிதாவினிடத்திலும் விசுவாசமாய் இருங்கள் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். God Himself said to put your faith in God. இதுதான் தேவனுடைய போதகம். And that is what He is teaching us. தேவன் சொல்லுகிறார், நீங்கள் சமாதானமாய் இருக்கும்படிக்கு என்னுடைய போதகத்திலே நீங்கள் கட்டப்பட வேண்டும். In order to receive this peace, you will be taught by the Lord. 32வது சங்கீதம் 8ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். கர்த்தர் அருமையான ஒரு வாக்குத்தத்த வசனத்தை நமக்கு தந்திருக்கிறார். அங்கே இவர் சொல்லுகிறார், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். In Psalm 32 verse 8 it says, I will instruct you and teach you in the way you should go. I will guide you with my eye. அப்படி இந்த அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, What that means is, my dearly beloved children of God, கர்த்தர் நமக்கு போதிக்கிறவராக இருக்கிறார். God is the one who will instruct us. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் தன்னுடைய சிறிய வயதிலேயே தேவனுடைய ஆலயத்திலே இருந்து அங்கே வேதத்தை ஆசாரியர்களுக்கு போதித்ததை நாங்கள் பார்க்கிறோம். We can see that Jesus Christ, when He was at a young age, He was in church and He was preaching to the preachers there. தான் தெரிந்து கொண்டு தன்னுடைய சீஷர்களை தன்னோடு கூட உட்கார வைத்து வேதத்தை போதித்ததை நாங்கள் பார்க்கிறோம். We can see that He also taught the word of God to His disciples. அப்படி என்றால் தேவன் சொல்லுகிறார், என்னாலே நீங்கள் போதிக்கப்பட வேண்டும், போதிக்கப்பட்டால் உங்களுடைய பிள்ளைகள் இந்த பூமியிலே பெரிதான சமாதானத்தோடு இருப்பார்கள் என்று தேவன் சொல்லுகிறார். That's why God says that your children shall be taught by the Lord and the peace shall be great. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, My dearly beloved children of God, கர்த்தர் கொடுத்த கனிகளை நாங்கள் கர்த்தருக்கென்று அர்ப்பணித்து, the children that we receive, this blessing that we receive from God, if we dedicate it back to God, நாங்கள் கர்த்தரை குறித்து பிள்ளைகளுக்கு அனுதினமும் போதித்து வர வேண்டும். and we have to continue to teach them about God.
கர்த்தருடைய வார்த்தைகளை பிள்ளைகளுக்கு போதிக்க வேண்டும். We have to preach and teach the children about the word of God. கர்த்தருடைய வசனத்தை நாங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். We should teach them the verses from the Bible. ஒரு சில ஊழியக்காரர்கள் சொல்லுவார்கள் என்றைக்கும் தங்களுடைய சாட்சியிலே, Some ministers will say in their testimonies, ஒரு நாளைக்கு காலையிலே தேவ வசனத்தை ஒரு அதிகாரத்தை பாடமாக்கி சொல்லாவிட்டால் காலை உணவு கிடையாது என்று சொல்லி எத்தனையோ ஊழியக்காரர்கள் சொல்லி இதை நான் கேட்டிருக்கிறேன். I've heard many ministers that if their children won't recite the memory verses that I've given them in the morning, then they will not get dinner in the evening. அப்படி கர்த்தருடைய வார்த்தையிலே பிரயாசமாய் இருந்தவர்கள் இன்றைக்கு உலகத்திலே மிகுந்த சமாதானத்தோடு வாழ்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். And I know that many of those children who have learned these Bible verses, they are living with great peace. கர்த்தர் நமக்கு கொடுக்கிற பிள்ளைகளை கர்த்தருடைய போதகத்திலே நாங்கள் வளர்ப்பதற்கு எங்களை நாங்கள் அர்ப்பணிக்க வேண்டும். We have to dedicate ourselves as well in order to teach our children the ways of God. பிள்ளைகளோடு நாங்கள் எப்படியாவது ஒரு நாளிலே ஒரு மணி நேரமாவது பிள்ளைகளோடு நாங்கள் சேர்ந்து பிள்ளைகளுக்கு தேவனை குறித்த பயத்தையும் தேவனுடைய கிரியைகளை தேவனுடைய வல்லமைகளை அவர் நமக்கு செய்த நன்மைகளை நாங்கள் பிள்ளைகளோடு பேச வேண்டும். We should try to keep 1 hour aside to sit down with our children and to praise God and worship Him and talk about God and teach them the ways of God. அப்படி நாங்கள் கற்றுக் கொடுக்கிற பொழுதுதான் பிள்ளைகள் தேவனுடைய வசனத்திலே வளருவார்கள். Only when we teach them, they'll be able to learn about God and the word of God. சங்கீதம் முதலாவது வசனம் சொல்லுகிறது 1:1. In Psalms chapter 1 verse 1 it says, கர்த்தருடைய வேதத்திலே இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவானாய் இருப்பான். The one who meditates upon the law of God day and night, he shall be blessed. சிலர் சொல்லுவார்கள் கர்த்தருடைய வார்த்தையிலே இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன் பைத்தியக்காரன் ஆவான் என்று சொல்லுவார்கள் இருக்கிறார்கள். There are some people who do say that the man who meditates upon the word of God day and night, he'll be crazy. அது தவறே இல்லை. And that is not wrong to say. அது பைத்தியம் யார் மேலே? கர்த்தர் மேலே பைத்தியமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. We are crazy for our God. ஆமென். கர்த்தரை நாங்கள் அறிய வேண்டும் என்பதற்காக கர்த்தருடைய வேதத்தை நாங்கள் படிக்கிறதுனாலே கர்த்தர் மேலே நாங்கள் பைத்தியமாய் இருக்கிறோம். Because we meditate upon the word of God day and night, we are crazy for our God. எனவேதான் கர்த்தர் சொல்லுகிறார், என்னுடைய வேதத்திலே இரவும் பகலும் நீங்கள் தியானமாய் இருந்து அறியுங்கள். Our God says, blessed is the man who meditates upon the word of God day and night. அது மட்டுமல்ல, Not only that, இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். I'd like to read another verse. 59:21 எசாயா 59:21 வாசிப்போம். கர்த்தருடைய வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது, உன்மேல் இருக்கிற என் ஆவியும் நான் உன் வாயில் அருளிய என் வார்த்தைகளும் இது முதல் என்றென்றைக்கும் உன் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் உன் சந்ததியினுடைய சந்ததியின் வாயிலிருந்தும் நீங்குவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது எனக்கு அவர்களோடு இருக்கும் என்னுடைய உடன்படிக்கை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. In Isaiah chapter 59 verse 21 it says, as for me, says the Lord, this is my covenant with them, my spirit who is upon you, and my words which I have put in your mouth shall not depart from your mouth, nor from the mouth of your descendants, nor from the mouth of your descendants' descendants, says the Lord, from this time and forevermore. கர்த்தர் எங்கள் மேலே எங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஆவியானவர் என்ன சொல்லுகிறார்? உன்மேல் இருக்கிற என் ஆவியும் நான் உன் வாயில் அருளிய என்னுடைய வார்த்தைகளும். அப்ப கர்த்தர் எங்களுடைய வாயிலே அருளிய தேவனுடைய வார்த்தைகளும் எப்படி இருக்கிறதாம்? அந்த வார்த்தைகள் இது முதல் என்றென்றைக்கும் உன் வாயில் இருந்தும் உன் சந்ததியின் வாயில் இருந்தும் உன் சந்ததியினுடைய சந்ததியின் வாயிலிருந்தும் நீங்குவதில்லை. ஹல்லேலூயா. It says the spirit that is upon my spirit that is upon you, and my words that I have put in your mouth shall not depart from your mouth, nor from the mouth of your descendants, nor from the mouth of your descendants' descendants, says the Lord. கர்த்தர் நமக்கு கொடுத்த நம்முடைய வாயிலை வைத்திருக்கிற தேவனுடைய வார்த்தைகளை என்னுடைய சந்ததியும் என்னுடைய பிள்ளைகளுடைய சந்ததி எங்களுடைய பிள்ளைகளின் பிள்ளைகளுடைய சந்ததியிலும் இருந்து அவர் நீக்கப்படுவதில்லை என்று தேவன் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. That's why the Lord says that the words that the Spirit and words that He has put in our mouths, that they shall not depart from our mouths, nor from our descendants and descendants of the
எனவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Therefore, my dearly beloved children of God, கர்த்தருடைய சமூகத்திலே கூடியிருக்கிற அன்பு நண்பர்களே, my daily friends that have gathered here today, நாங்கள் எப்படியாவது இந்த உலக ஞானத்தை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க பிரயாசப்படுவது போல just as much as we desire to teach about these worldly things, கர்த்தருடைய ஞானத்தை நாங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க பிரயாசப்படுவோம். we should also be eager and have the desire to preach the word of God and teach in the ways of God. வேதம் சொல்லுகிறது, The word of God says, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லுகிறது. it says to have a fear of God, that is the beginning of wisdom. நாங்கள் பிள்ளைகளை தேவனுக்கு பயப்படுகிற பயத்திலே நாங்கள் வளர்க்கிற பொழுது ஞானத்தை தேவன் கட்டிடுகிறார். When we raise our children with the fear of God, they will have that fear in their lives, and எனவேதான் தேவனுடைய வார்த்தை சொன்னபடி just like the word of God said, உன்னுடைய பிள்ளைகள் கர்த்தரால் என்ன செய்திருப்பார்கள்? போதிக்கப்பட்டிருப்பார்கள். your children shall be taught by the Lord. போதிக்கப்படுவதற்கு நாங்கள் தேவனுக்கு பயப்பட வேண்டும். And in order to do so, we have to have a fear of God. நாங்கள் எவ்வளவுக்கு தேவனுக்கு பயப்பட்டு தேவன் மேல் அன்பாய் இருக்கிறோமோ, எங்களுடைய வாயிலிருந்து இருக்கிற வார்த்தைகளை பிள்ளைகள் அறிந்து கொள்வார்கள். Just as much as we have the fear of God and we are careful with the words that we speak, when the children watch us being like that, they will also learn to be in that way. பிள்ளைகள் முதலாவது தெய்வத்தை எங்கே பார்க்கிறார்கள்? தங்களுடைய வீட்டிலே தான் பார்க்கிறார்கள். Where do the children see and learn about God for the first time? It's at home. பெற்றோர்களாகிய எங்களைத்தான் பிள்ளைகள் பார்க்கிறார்கள். The children, they watch us and they look up to us. எனவேதான் எங்களுடைய மொழியிலே நல்ல அருமையான ஒரு பழமொழி இருக்கிறது, அன்னையும் பிதாவும் முன்னர் தெய்வம். There's a Tamil that's a phrase that says that the first God that children learn is their parents. அப்போ பிள்ளைகள் வீட்டிலே வளர்ந்து வருகிற பொழுது அன்னையும், அதாவது தாய் தகப்பனைத்தான் பிள்ளைகள் பார்க்கிறார்கள். Because the first thing that children see is their parents, their father and mother. அதுக்கு பிற்பாடுதான் நாங்கள் தெய்வத்தை குறித்து பிள்ளைகளுக்கு சொன்னால் பிள்ளைகள் புரிவார்கள். Only after that they learn about God. அப்போ அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Therefore, dearly beloved children of God, எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் கர்த்தருடைய வார்த்தையிலே நாங்கள் வளர்ப்போம். so we should learn and raise our children by teaching them the word of God. கர்த்தருக்கு முன்பதாக, பிள்ளைகளுக்கு முன்பதாக நாங்கள் சாட்சிகளாய் இருப்போம். We should live as testimonies in front of our children. குடும்பத்திலே நாங்கள் என்ன காரியம் வந்தாலும் அந்த காரியத்தை கர்த்தருடைய பாதத்திலே வைத்து நாங்கள் ஜெபிப்போம். Whatever situation we might face in our lives, we should put it at the feet of God and pray to God. பிள்ளைகள் அப்பொழுதுதான் எங்களுடைய பெற்றோர்கள் ஜெபிக்கிறதை பார்த்து பிள்ளைகளுக்கும் அந்த தெய்வ பயம் வரும். Because the children will watch us praying to God and asking Him for help and putting our faith in God, and then they will also learn to be like that. இங்கே எங்களுடைய மகன் ஆரோன் இருக்கிறார். My son Aaron is here. அவர் சின்ன வயசா இருக்கிற பொழுது எங்களிடத்துல கேட்பார், அப்பா அது வேணும், அம்மாட்ட கேட்பார், அம்மா எனக்கு இது வேணும் அது வேணும் எல்லாம் கேட்பார், விரும்பினதெல்லாம் கேட்பார். So when he was young, he would ask us for different things that he would want to have in life. அப்பொழுது இந்த கேம் இதெல்லாம் கேட்பார், He would தாராளமா ask for கேட்பார். these game consoles and such things. அப்போ நாங்க சொல்லுவோம், அம்மா என்ன சொல்லுவா, இங்க வாங்க, உங்களுக்கு அது தேவையண்டா நீங்கள் எங்களோடு கூட நாங்கள் ஜெபிக்கிற பொழுது கூடி இருந்து நீங்க ஜெபிக்க வேண்டும். So when my wife would say it, she would say that come and let's pray for it. If you want to have it, let's pray for it. And God will provide நீங்கள் it. எங்களோட கூடி ஜெபித்து ஆண்டவரிடத்திலே கேட்டால் இயேசப்பா நிச்சயமா தருவார். Because if we come together and we pray for something that we desire for, God will definitely provide us with it. அப்ப அவர் என்ன செய்வார், அப்படியே நாங்கள் கூடி ஜெபிக்கிற பொழுது கூடி வந்து நாங்கள் எங்களுடைய ஜெபத்தை முடிக்கிற பொழுது அவர் தன்னுடைய ஜெபத்தை கேட்பார், இயேசப்பா எனக்கு அதை வாங்கிட்டாங்கன்னு கேட்பார். So when we finish doing our prayers, he will make his prayer and he will pray to God and ask Him for this game console. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God. என் தேவன் சொல்லுகிறார், And God says, என்னுடைய நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை உங்களுக்கு தருவேன் என்று தேவன் வாக்கு பண்ணியிருக்கிறார். because He has promised us, whatever you ask in my name, I will give it to you. அதுவும் தேவன் சிறு பிள்ளைகள் மேல் மிகவும் விருப்பமாய் இருக்கிறார். And God, He loves His children very dearly. அவர் சொல்லுகிறார், சிறு பிள்ளைகளை என்னிடத்திலே வர தடை பண்ணாதீர்கள். He said, do not hinder the children from coming to me. ஏனென்றால் அந்த பிள்ளைகளுடைய உள்ளம் மிகவும் எளிமையான உள்ளம். Because their hearts are very young and very innocent. அந்த பிள்ளைகள் என்னிடத்திலே என்னத்தை கேட்க போகிறார்கள்? ஏதோ வீடு காணியா கேட்க போறார்கள்? இல்லை. Are the children going to ask me for a house or for a land? ஏதாவது ஒரு விளையாட்டு பொருளை தான் கேட்பார்கள். They will ask me for some toy or something. என்னிடத்திலே விடுங்கள். Let them come to me. அப்படி ஆண்டவரே சொல்லி இருக்கிற பொழுது பிள்ளைகளை நாங்கள் அப்படி வைத்து கூடி நாங்கள் ஜெபித்து எத்தனையோ நன்மைகளை இதுவரையிலும் தேவன் நமக்கு செய்திருக்கிறார். And when God has said this, then we should allow the children to make the prayer that they want to. எங்களுக்குள்ளே இருக்கிற விசுவாசத்தை நாங்கள் பிள்ளைகளுக்குள்ளாய் ஊட்டி
தட்டி அவர்களையும் இன்றைக்கு விசுவாசத்திலே நாங்கள் வளர்த்துக் கொண்டிருக்கிறோம். And because we have taught them to ask for these things to our God from a young age, now they have the fear of God. எல்லாம் எங்கள் தேவனுடைய கிருபை. And it's all the grace of God. தேவ கிருபை இதுவரையிலும் பிள்ளைகளை வழிநடத்தி வருகிறது. The grace of God has been leading my children. அதுபோல அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, And just like that, my dearly beloved children, இன்றைக்கு கூடி வந்திருக்கிற நாங்கள் கவனிக்க வேண்டிய காரியம், a thing that we should focus upon today is கர்த்தர் நமக்கு தந்த பிள்ளைகளை நாங்கள் கர்த்தருக்கென்று நாங்கள் வழிநடத்த வேண்டும். we should teach and raise our children in the ways of God. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. God will bless all of you. ஆமென். Amen. Hallelujah. அல்லேலூயா. நான் நினைக்கிறேன் இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக இருக்குன்னு சொல்லி I believe today has been a blessed day. என்னென்று சொன்னால் கர்த்தருடைய ராஜ்யத்தில் ஒரு பெரிய சந்தோஷம். கர்த்தரிடத்தில் இந்த பெற்ற குழந்தைகளை நீங்கள் அவருக்கு அர்ப்பணிக்க வந்திருக்கிறீர்கள். There's a great joy in the kingdom of God today because two children are going to be dedicated to God. அதிக நேரத்தை நாங்கள் எடுத்துக்கொள்ளவில்லை. இந்த வேளையிலே நாங்கள் நினைக்கிறோம் 2 டெடிகேஷன்கள் இருக்கிறபடியால் நாங்கள் ஒவ்வொன்றாக செய்வோம். என்றால் 2ஆக நாங்கள் செய்கிற பொழுது ஒருத்தருடைய இதை நாங்கள் எடுக்கக்கூடாது. தனித்தனியாக எடுக்கிற பொழுது அது உங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு அறிக்கையாக இருக்கும். So we're going to dedicate 2 children here today. We're going to do it separately because they each deserve their own special moment. சபா அவர்கள் மற்ற இங்கே ஊழியக்காரர்கள் கூட இங்கே இருக்கிறாங்க. நாங்கள் முதலிலே அவர்கள் பேரண்ட்ஸோட நாங்கள் கதைத்து விட்டு நாங்கள் ஊழியக்காரர்களாக இந்த இடத்துல வந்து நாங்கள் பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிப்போம். So first I would like to call our pastors forward and other ministers that are here today. Before that I would like to ask the parents, I will ask them to come forward and I would ask them some questions before we pray for them. நாங்கள் முதலாக ஈவ் ராஜர் அவர்களுடைய மகனை நாங்கள் இங்கே பிரதிஷ்டை செய்ய போகிறோம். So first we're going to dedicate Roger and Eve's son. Ariana. Come. Vida Wango. Yeah. Okay, you stay there. இந்த நாளில் நீங்க யோசிக்கலாம் என்ன கேள்வி கேட்க போறாங்க, கல்யாணத்துலயும் கேள்வி கேட்கறாங்க, கடைசி வரைக்கும் உண்மையா இருப்பீங்களா அப்படின்ட்டு. You might think, what questions are they going to ask here today? Because in marriage they will ask if they will say their vows, but what are they going to ask today? இந்த நாளில் நான் அதை ஆங்கிலத்திலேயே நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், தமிழில் கூட நான் சொல்லுகிறேன். என்னோட சொன்னா முதலாவது என்ன சொன்ன, நாங்கள் இந்த நாளை டெடிகேட் பண்ண வந்திருக்கோம். அவன் நீங்க ஏதாவது சான்ஸ்கிரிட் கற்றுக்கலாம் சொல்லணும், இந்த பேரை குறித்து நீங்க சொல்லணும். என்னன்னு சொன்னா மகன் அஷரை நாங்கள் இந்த நாளை டெடிகேட் பண்ண வந்திருக்கிறோம். இந்த பேருக்கு என்ன அர்த்தம்? Asherina Magrichi, so joy, happiness, and divine blessing, and text that means a word of God. Amen. Hallelujah.
So, you know, name makes a big difference in everyone's life. You can see that when God calls someone, He changes their life because of the name. When He called Abram and He changed his name. So it made a big difference. So sometimes we think that, what is that going to make a big difference in our life? But so everyone's name has a calling on it. So it will guide you. And the questions that I'm going to ask you today. So do you today recognize this child as a gift from God and give heartfelt thanks for God's blessings? Yes. we do. Yes. We do. Okay. The next question, do you pledge to bring up your child in the discipline and instruction of the Lord? Yes. Yes, we do. That's very important. So that is the, I'll come to that later. The next question, will you do all you can to show him what God's love and kingdom is like and lead him into his own relationship with Jesus Christ? Yes. Yes. Okay. And the last one, do you dedicate your child to the Lord, surrendering all worldly claims upon their lives? Yes. Yes. Hallelujah. So it doesn't end only with the parents. As a congregation and families and friends, we have our responsibility as well towards this child. So I have to ask another question to the congregation. Do you promise to support this family in every way possible as this child is raised in the caring fellowship of the church? Yes. Amen. Because those days, a child, in our country, if this child belongs to this family, it doesn't only belong to this family. All this neighborhood, they be like, hey, don't do that. Hey, don't do that. We all discipline them. And likewise, this child, so he's going to be disciplined by the sisters. That's a different story. But it is discipline. First, as my husband preached, the first God the children seeks is a parent. We have a big responsibility in our hands. It's not like, it is a very difficult thing to bring up a child because it doesn't come with a catalog that you don't know how to handle things. But you learn as you go. So that's why you have to get the wisdom from God. Because without God's wisdom, you can have worldly wisdoms. You can guide the children in a right path, but still, God's wisdom, we all need that. That's very difficult. But, there are stages of life. When they are born, they crawl and they walk, when they become a teenage, and every stage of the life, parents is the core, is the foundation. They can go back to that and, oh Lord, you gave this word. So I'm not going to take a lot of time. So we are going to pray for Usher, and all the sons of God can come to bless the child. So Pastor Sabha is going to pray first, and we are all going to, Pastor Krishan and Pastor Aaron and missionary one of them. You can come to the front if you want. And Pastor Steve. Okay. We are all going to pray in one accord, yes. அன்பின் பரலோக பிதாவே, அருமையான இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நீங்கள் அருமையான குடும்பத்தாருக்கு கொடுத்த மகனுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் அப்பா. ஆண்டவரே, தாயின் கருவில் உருவான நாள் முதல் இந்த நாள் வரையிலும் நீர் காத்து கரம் வைத்து வழிநடத்தி வருகிற தயவுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாளிலே உம்மிடத்திலே பெற்ற உம்முடைய மகனை நாங்கள் உம்முடைய சமூகத்திலே உமக்கென்று நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் ஆண்டவரே, மகன் நாளொரு வண்ணம் பொழுதொரு மேனியாக வளர்ந்து கர்த்தருக்கு சாட்சியாக வாழும்படியாக அப்பா உம்முடைய சமூகத்திலே நாங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். என் தேவரே, ஆண்டவரே, உம்முடைய கிருபை மகனை சூழ்வதாக, உம்முடைய தயவு ஆண்டவரே, உம்முடைய ஆரோக்கியம் ஆண்டவரே, பாதுகாப்பு மகனை காக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆண்டவரே, உம்முடைய தயவினால் மகனை நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபம் கேட்டு நிற்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.
Okay. எங்களுடைய அடுத்த சகோதரனை ராஜருடைய பிரதர் ஆஞ்சலோ அண்ட் ஷலமி அன்யாவை நாங்கள் டெடிகேட் பண்ண போகிறோம். ஏதோ கர்த்தருடைய ஒரு சித்தம் இருக்கிறது. என்னன்னு சொன்னால் ஏனென்றால் அவங்க அநேக தடவை முயற்சி பண்ணினார்கள் அவங்க பேபியா இருக்கும் போதே அவங்களுக்கு டெடிகேஷன் பண்ணுவதற்கு. ஆனால் கர்த்தருடைய சித்தம் எப்பொழுது இருக்கிறதோ அதுதான் அது நடக்கும். So we are going to dedicate Anya here today, which is Angelo and Shalomi's daughter. They had they tried to dedicate a child many opportunities, but it didn't happen. So I think it's God's timing for it to be happening today. So we're going to dedicate Anya here today. So I'm going to ask the same question. Yes? Okay. So, do you today recognize this child as a gift from God and give heartfelt thanks for God's blessings? Do you pledge to bring up your child in the discipline and instruction of the Lord? Will you do all you can to show her what God's love and kingdom is like and lead her into her own relationship with Jesus Christ? Amen. Do you dedicate your child to the Lord, surrendering all worldly claims upon their lives? Okay, we have practiced already, so it's not difficult, so we can say it. I'm going to ask question first. Do you promise to support this family in every way possible as this child is raised in the caring fellowship of the church? Yes. Yes. Amen. Hallelujah. So we are going to pray for Anya. அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக நன்றிகளோடு துதிக்கிறோம். அன்பு சகோதரன் சகோதரி குடும்பத்தாருக்கு நீங்கள் கொடுத்த மகளுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். அப்பா, இதுவரையிலும் மகளோடு கூட இருந்து மகளை காத்து வழிநடத்தினவரே, இந்த நாளிலே இருந்து உம்முடைய சமூகத்திலே உமக்கென்று நாங்கள் ஒப்புவிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய நாமத்துக்கே மகிமை உண்டாவதாக. உம்முடைய ஆண்டவரே, உம்முடைய பாதுகாப்பும் உம்முடைய பராமரிப்பும் பிள்ளையோட கூட இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுடைய நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அவங்களை ஆசீர்வதிப்பாராங்க. கத்தருக்குள்ளாக இன்னும் முன்னேறி கத்தருடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். ஆல்ரெடி எங்கள் பேர் நீங்கள் சில பேபிஸ் இருக்கிறாங்க. அவங்க நீங்களும் வாங்க முன்னால நாளில் கூட அபிஷேகம் பண்ணி நாங்கள் அவர்களுக்காக ஜெபிக்க போகிறோம். So to pray for the children that are here today. Hallelujah. So ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் சாமி சாமி மகளை ஆண்டவரே அப்பா உங்களுடைய அபிஷேகத்துக்குள்ளாக ஆண்டவரை கடந்து போக சொல்லுகிறோம். சாமி
ஆண்டவரே சுவாமி மக்களுடைய ஆண்டவரை தேவைகளை ஆண்டவரை சந்திக்கப்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே உமது கிருபை ஆண்டவரே அப்பா சுவாமி இந்த பிள்ளையை வளர்ப்பதற்குரிய ஞானம் ஆண்டவரே ஒரு சிறந்த வில்லன் காண்பரை நரவல் ரத்தில் கேவலப்படியாக ஜெபிக்கிறேன் ஓ ஹalleluya ஆண்டவரே சுவாமி எல்லா விதமான anxiety ஆண்டவரே எல்லா விதமான ஆண்டவரே fear ஆண்டவரே அப்பா வருங்காலத்தை குறித்ததான காரியங்களை ஆண்டவரே அப்பா நீர் ஆண்டவரே சுவாமி ஆண்டவரே நீர் காண்கிறதை ஓ ராபா சேக்க சங்காரா வரடா கக்க சங்காரா hallelujah hallelujah anoint her Lord give her the wisdom that she needs Lord hallelujah hallelujah you are the called one Lord, our future is hallelujah, hallelujah, hallelujah. In your hands, Lord, everything is in your hand. And Lord, I'm giving you shalom in your mighty hand. Lord, use her. Lord, use her, Lord. Lord, in the family. And Lord, the friends. And everywhere she goes, Lord. Lord, let her spread the perfume of yours. In the name of Jesus, bless you. Hallelujah. I'm praying for Lord Agnala. Lord, she's a gift from God. Lord, bless her. Lord, give her the wisdom that she needs, Lord. Lord, the people that she meets on her way, Lord. Lord, everywhere she goes, Lord. Lord, your blessing should follow. Your grace and mercy should be on each child, Lord. Oh, Rama, take care of her. Speak. Hallelujah. Wisdom, Lord. Lord, Reba, Kake, Reba, Shandara, Rama, Kuke, Shandara, Rama. Hallelujah. Lord, I'm praying for Angelo, Lord. Lord, he's a chosen vessel. Lord, he knows you. Lord, his childhood. Lord, you see everything. You see, Lord. Oh, hallelujah. Lord, we speak. Lord, breakthrough this year. Lord, the anointing should flow. Lord, everywhere he goes, Lord. The things what he says, Lord. Lord, bless him. Lord, bless his Lord. Lord, where he goes, Lord. Lord, the people when they see him, Lord, they should see you, Lord. Lord, let him be a representative of you, Lord. Hallelujah, hallelujah, we praise you. In the name of Jesus, hallelujah. Hallelujah, I'm giving you, Lord, right in your mighty hand, Lord. Lord, Lord, you know. Lord, you are chosen. Lord, you know all his heart's desire. Lord, bless him, Lord. Guide him his ways, Lord. Lord, the plans that he has. But Lord, you have a different plan, Lord. Lord, the plans that you have is nothing, it's not to hurt us, Lord. To build us, Lord. Lord, give him the wisdom. Lord, to bring all his children and all his things, Lord. So many things, he thinks, oh my God, I have a lot of things in my life. But Lord, you are there. Everywhere he goes, whatever he do, Lord, Lord, bless him. And give him the wisdom, Lord, in his plans, Lord. Giving him your mighty hand. Lord, I'm giving Usher in your mighty hand, Lord. Lord, it's a gift from you, Lord. Lord, I'm your blessing, Lord. It's a blessing to our family, Lord. Thank you for having me into our family, Lord. Lord, bless him and Lord, let him be just like David, Lord. Lord, praise you and worship you, Lord. And Lord, hallelujah. Oh, bless him, Lord. In the mighty name of Jesus, we are giving it your mighty name. Hallelujah. Lord, I'm giving Eve into your mighty hand, Lord. Lord, bless her, Lord. Lord, you have chosen her. You have brought this far. You are the nation. Lord, you have brought this far and you will bring her forward, Lord. Lord, your plans. Lord, give her the wisdom. Lord, what she sees. Lord, honor. Lord, the prophetical tongue should come again, Lord. Lord, speak to her, Lord. Lord, use her, Lord. And Lord, give her the wisdom how to bring up these children, Lord. To guide in your ways, Lord. And teach them, Lord. Lord, you know how hard. People look at our faces, but Lord, you know how we feel. And Lord, I'm giving it your mighty hand, Lord. Lord, this is my firstborn. You blessed her, Lord. And make her a blessing to everyone, Lord. Lord, the church she visits. Lord, the places she visits. And Lord, the family and the children, Lord. Let the children bless her. Hallelujah. Lord, I'm giving Ariana in your mighty hand, Lord. Bless her, Lord, in the name of Jesus. Lord, you have given her. Lord, you blessed her with tongues. Guide the way,
ways, Lord. Lord, you are the wisdom. Thank you that you have given so much wisdom in this age, Lord. Lord, use her. Lord, in the name of Jesus, I'm giving it your mighty hand, Lord. Hallelujah, hallelujah, Lord. I'm praying for Adira, Lord. Bless her, Lord. Karabateka, Shandaralaba. Hallelujah. All the unknown things, Lord. Lord, the anxieties what she has in her mind, Lord. Lord, she's a very wise little girl, Lord. Lord, bless her. And Lord, give her the wisdom, hallelujah, to understand. Sometimes, Lord, it is very difficult. The world is so big, but Lord, you are her Savior. Lord, bless her. Hallelujah. In the mighty name of Jesus. Amen. Hallelujah. 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 Thank you, Jesus. Hallelujah. Bless you. Answer the mighty name of Jesus. Because, Lord, you're blessed this family, Lord. She's the firstborn. And Lord, bless her more. And Lord, use her. Lord, from this child, Lord, should be a blessing to everyone in this church. And Lord, for the family, for everyone, Lord. Give me your mighty hand. Hallelujah, hallelujah. Thank you, Jesus. Thank you. Hallelujah. Hallelujah. We praise you, Lord. Thank you, Jesus. And Lord, I'm praying for the mothers who are here among us, Lord. Maybe they don't have their children with them. But Lord, you are there. Lord, I'm praying for EC, Lord, and Tracy, Lord. Bless them, Lord. Hallelujah. I'm praying for Alba and all her children, Lord. Lord, she's a blessing, Lord, to her family, Lord, to Lord Steve, Lord. Lord, bless her and Lord, multiply them, Lord. Lord, with the blessings financially, Lord, all sorts of things that they are going through, Lord, now, Lord. And Lord, I'm giving in your mighty hand, Jillian. Lord, bless her, Lord. Bless her children, Lord. Lord, thank you that you brought Jack Daniel to us back, Lord. And again, Lord, all the other children, we are praying for them. Lord, giving into your mighty hand, Lord. Also, Lord, we are praying for Chris and Dorothy with us, Lord. Lord, bless Dorothy, Lord. Lord, give her the wisdom that she needs to guide her way, guide her life, Lord. In the name of Jesus, Lord. Hallelujah. We are praying for Mackenzie, Lord, and we are praying for Afrin, Lord. And Lord, we are praying for Pastor Krisha and Banasingamanti, Lord. And Lord, we are praying all the mothers who are present here, Lord. Hallelujah, hallelujah, hallelujah. Oh Lord, hallelujah. Praying, hallelujah, for all the sisters, Lord, from the miracle ministry, Lord. Oh Ramata Karalaba, thank you, Jesus. Thank you, Lord. Thank you. You have given our mothers, and we are thinking about our own mothers. Oh, Lord, thank you, Jesus. Thank you for everything. Asking in mighty name of Jesus. See. Close it. Lord Jesus, we bless you for being able to dedicate these children to you. Lord, it is such a joy when our children come to know you. It's such a precious thing. Well, that's what my mum told me anyway. Thank you, Jesus. And as we go out this week, Lord, just let your blessings rest on us. Amen. Is there anyone that has a vision for these children you want to pray for? Or is there? Yes. We have our certificates. So one can Steve, one, and Pastor Krisha. The other way. The other way. Yes.
thank you all for coming. Like, I mean, whoever comes to church here anyway is here, but still you made an effort to be here on Mother's Day, in the presence of God. Thank you so much to set time apart, because, you know, family is all about setting priorities. That's like when you show up, that's when you show your love. So thank you so much for coming, to come here to celebrate Anya, Violet, and Asher Dexter's life. And yeah, may God bless you all. So I just want to thank you so much. Yeah, lunch. Yeah, we also have lunch, so please don't go home. So please stay back and enjoy the lunch and yeah, spend some time together. Always a blessing to have you. Thank you. Okay. Oh, thank you.